அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 555வது நாளா இருக்குது. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல 32 அப்பாவி சகோதரர்கள் காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மேலும் 111 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தான் இன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த தாக்குதல் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, காசால அல் அபிலி மருத்துவமனையில நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் போர் ஆரம்பிச்சதுல இருந்து 35 மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அல் அபிலி மருத்துவமனை மேல இன்னைக்கு கொடூர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இந்த அல் அபிலி மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மருத்துவமனையை முழுக்க முழுக்க நடத்துறது வந்து கிறிஸ்தவர்கள். அவர்கள் நடத்துற மருத்துவமனை தான் இது. ஸோ இந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே ஒரு தேவாலயம் ஒண்ணு இருந்திருக்குது. அந்த தேவாலயம் மேலேயும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவ சர்ச் இருக்கும்ல, அந்த சர்ச் மேலேயுமே இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல பெரும் பகுதிகள் இன்னைக்கு வந்து அழிவுக்குள்ளாயிருக்கு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு. இதற்கு உடனே ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிறிஸ்துவர்கள் மீதான இந்த தாக்குதலை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல்காரனுக்கு ஸோ இந்த இஸ்ரேல்காரனுங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஸ்கூல்ஸ்னா என்னன்னு தெரியாது, மக்கள் வாழக்கூடிய கேம்ப்னா என்னன்னு தெரியாது, தேவாலயங்கள், பள்ளிவாசல்னா என்னன்னு தெரியாது. ஸோ மக்கள் அதிகமா எந்த இடத்துல தாக்குதல் நடக்காது அப்படின்னு நம்பி இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல தான் கொடூரமான தாக்குதல்களை இந்த இஸ்ரேல் போர ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த அல் அபிலி மருத்துவமனையுமே கொடூரமான முறையில தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலியர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, இந்துக்களுக்குமே எதிரானவர்கள் தான், கிறிஸ்துவர்களுக்குமே எதிரானவர்கள் தான், ஏன் இந்த மனித இனத்திற்கே எதிரானவர்கள் தான் இந்த இஸ்ரேலியர்கள். இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். மேலும் ஹமாஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோல அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு ஹாஸ்டேஜ் வந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அலெக்சாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க இஸ்ரேலிய குடியுரிமை கொண்ட ஒரு நபரா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அமெரிக்காலையும் குடியுரிமை இருக்கு, இஸ்ரேல் கிட்டையுமே குடியுரிமை இருக்கு. மேலும் இவர் வந்து ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர். மொத்தமா ஒரு 53 ஹாஸ்டேஜஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த 53 ஹாஸ்டேஜ்ல இவரும் ஒருத்தவர். ஸோ இவரை வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அலெக்சாண்டர்ன்ற ஹாஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, என்னுடன் இருந்த பல பணைய கைதிகள் வீட்டிற்கு பிணமாக தான் சென்றார்கள். அதே போலதான் நானும் பிணமாக தான் போகப் போகிறேன் என்று நினைக்கிறேன். நம்பிக்கை இழந்து நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சர்வாதிகாரி போல நடக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவருக்கு இந்த போர் நிற்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. இந்த போர் நின்றால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று பயத்தில் அவர் இந்த போரை மேன்மேலும் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நான் விடுதலையாக போவதில்லை. நான் இந்த காசாவிலேயே தான் செத்து மடிய போகிறேன். மேலும் அனைத்து உலக நாடுகளும் எங்களிடம் பொய் சொல்கிறது. இஸ்ரேல் யுத்தம் செய்து எங்களை மீட்கிறோம் என்று சொன்னது அனைத்தும் பொய். மேலும் ட்ரம்ப் எங்களை மீட்க போகிறார் என்று நினைத்ததும் பொய். ஸோ உலக நாடுகள் அனைவருமே எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த கருத்துக்களை தான் அந்த வீடியோல அவர் அதிகமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப மனம் குமுறி அழுது அந்த வீடியோல அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் மேலும் என்னோட ஃபேமிலியை மிஸ் பண்றேன், என்னை எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தி காசால இருந்து எங்களை ஹாஸ்டேஜஸ் எங்களை எல்லாரையுமே கொண்டு போங்க, அந்த மக்களையும் வாழ விடுங்க, அந்த மக்களும் நிம்மதியா வாழணும். ஸோ உடனடியா போரை நிறுத்துங்க, அந்த பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை அறிவிங்க அப்படின்ற இந்த சில கருத்துக்களையுமே அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு அந்த அலெக்சாண்டர்ன்ற ஹாஸ்டேஜ். இந்த வீடியோவை தான் இன்னைக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை வெளியிட்ட உடனே இஸ்ரேல்ல பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு மட்டுமே. ஸோ இது மட்டும் இல்லாம நேத்து நம்ம சில தகவல்களை பார்த்தோம். என்னன்னா, ராணுவ விமானத்துல பணிபுரிஞ்ச சில பேர், அப்புறம் ரிசர்வ் படையில உள்ள ஒரு 1500 பேர் நேத்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கவுண்ட் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போக போகுது. அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தில இருந்து இன்னும் பல பேர் விலக போறாங்க அப்படின்ற தகவலுமே வந்திருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் பாலஸ்தீன ராணுவத்தோட துணை ராணுவ பிரிவா இருக்கிற அல் குதூஸ் இன்னைக்கு சில இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எங்கன்னா சவுத் காசால ரஃபா பகுதிகளில் இன்னைக்கு கடுமையான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசாவை வந்து இப்போ 3 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. வடக்கு காசா, அப்புறம் வந்து சென்ட்ரல் காசா, இப்ப ரஃபா, மொத்தம் இந்த 3 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாமே இப்ப ரஃபா பகுதிகளில் தான் நடந்திருக்குது. அங்க வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அங்க பரபரப்பா இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்குது. மேலும் இஸ்ரேல் மேல 7 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதா அல் குதுஸ் நெட்வொர்க் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அத இஸ்ரேலுமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. ஆமா, எங்க மேல 7 விதமான
ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு காசா மக்களை கண்காணிக்கிறதுக்காக வச்சிருந்த 2 குவாட் கேப்டர் விமானங்களை, அதாவது ட்ரோன் மாதிரியே இருக்கும். ஆனா அது ட்ரோன் கிடையாது. அது ஒரு விதமான விமானம். அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அல் குதுஸ் வந்து ஹேக் பண்ணி அந்த 2 விமானங்களையுமே தரையிறக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அந்த குவாட் கேப்டர் விமானத்தை அட்டாக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க ஹேக் பண்ணி கீழே இறக்கி இருக்கிறாங்க, ஒரு சேதமும் இல்லாம. ஸோ இதுல இருந்து அவங்க முழு பலத்துடன், முழு அறிவு திறமையோட அந்த ஹமாஸ் பிரிவு வந்து இருக்கிறதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மேலும் எப்ப வேணாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் உருவாகலாம் அப்படின்ற சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவரா இருக்கிற, ஷியா ஆன்மீக தலைவரா இருக்கிற ஆயத்துல்லா அலி கொமைனி, இவர் இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற முக்கிய ராணுவ தளபதிகள் எல்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அந்த மீட்டிங்ல நிறைய உரை ஆற்றி இருக்கிறாரு. அதுல முக்கியமா சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, ஈரானுடைய முன்னேற்றம் நம் எதிரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. நம் முன்னேற்றத்தை சகிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதாவது அவங்க அமெரிக்காவை தான் இன்டைரக்டா சொல்றாங்க. மேலதிகமா ஆயுதங்களை நீங்க தயாரா வச்சுக்கோங்க. ஆயுத திறனை அதிகப்படுத்துங்கள். தயாராக இருக்க வேண்டும். நமது அனைத்து படைகளும் தயாராக இருக்க வேண்டும். நம் எதிரிகள் கொடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவை தான் சொல்றாங்க. அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அதை தான் சொல்றாங்க. நம் எதிரிகளிடம் கொடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை அதில் தற்காத்து கொள்ளும் ஆயுதங்களை கூட நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என சொல்கிறார்கள். ஏன்னா அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. இந்த அணு ஆயுதம் எக்காரணத்தை கொண்டும் ஈரான் கைக்கு போயிடக்கூடாதுன்றதுல ட்ரம்ப் தெளிவா இருக்கிறாரு. ஸோ அதை தான் ஆயத்துல்லா அலி கொமைனி இப்படி சொல்றாரு. மேலதிகமா என்ன சொல்றாருன்னா, நீங்க அசைக்க முடியாத உறுதியோடு இருக்க வேண்டும். வலுவான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இறைவன் மீது முழு நம்பிக்கை நீங்க வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம் வருங்காலத்தில் நடைபெற இருக்கும் இந்த போரை நாம் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா அலி கொமைனி வந்து சொல்றாரு. ஸோ அவர் இன்டைரக்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்க போற இந்த போரை பத்தி தான் பேசுறாரு. ஸோ உடனடியா நம்மளுடைய அனைத்து ஆயுதங்களையும் ராணுவ வீரர்களையும் நீங்க தயார்படுத்தி வைங்கன்னு சொல்றாரு ஆயத்துல்லா அலி கொமைனி. மேலதிகமா ஹிஸ்புல்லாக்களை பத்தி சில செய்திகள் வந்திருக்குது. சமீபத்துல ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறப்ப லிட்டானி ஆறு கிட்ட, அதாவது லெபனானுடைய பார்டர் பகுதிகள் கிட்ட 265 கேம்பை போட்டிருந்தாங்க ஹிஸ்புல்லாக்கள். அது வந்து ஒரு ராணுவ கேம்ப் தற்காலிகமா போட்டிருந்தாங்க. அந்த கேம்ப்ல இருந்து தான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஸோ சமாதான உடன்படிக்கைக்கு அப்புறம் அந்த கேம்ப்ல இருந்து ஒரு 190 கேம்பை லெபனான் கிட்டே ஒப்படைச்சிட்டு லிட்டானி ஆற்றுக்கு பின்னாடி வந்திருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இஸ்ரேல் இப்போ 1967க்கு முன்னாடி லெபனான்ல பிடிச்ச பல பகுதிகளை விட்டுட்டு அவங்களுமே பின்னாடி போகணும் அப்படின்றதுதான் ஒப்பந்தம். இந்த மாதிரி அவங்க முழுக்க முழுக்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க ஆயுதங்களை விட்டு செல்றோம், அதாவது நாங்க ஜனநாயக முறைப்படி நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் சொல்றாங்க. மேலதிகமா நீங்க வந்து பாலஸ்தீனுக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தால் மட்டும்தான் இந்த சமாதான உடன்படிக்கை முழுக்க முழுக்க நடைபெறும். அப்படி இல்லைன்னா நாங்க கொடுத்த பகுதிகளை மறுபடிக்குமே பிடிச்சு உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் என்ற செய்திகளை இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாக்கள் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற எல்லா செய்தியுமே பொய்யான செய்தி தான். அவங்க இப்போ இந்த நிலத்தை தற்காலிகமா கொடுத்துருக்கலாம் லெபனான் கவர்மெண்ட்டை. ஸோ மறுபடிக்குமே அவங்க போர் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்த பிடிச்சிட்டு மறுபடியும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவாங்க. ஹிஸ்புல்லாக்கள்ன்றவங்க மிகப்பெரிய ஒரு ராணுவம். அவங்க கிட்ட எலைட் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாலாம் யாருக்கிட்டையுமே சரண்டர்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ மறுபடியும் மேலதிகமா என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிகமா இன்னைக்கு காசால இன்னொரு செய்தியுமே நடந்திருக்கு. என்னன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த இன்னைக்கு 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 பேருடைய தகப்பனார் இன்னைக்கு அழுது அழுது ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறாரு அவருடைய தகப்பனார். ஸோ இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாலே அவ்வளவு ஒலியா இருக்கும். அவருடைய 6 பிள்ளைகள் 6 பேருமே இறந்து தகப்பனார் ஜனாசா தொழுகை வைக்கிறதெல்லாம் கொடூரத்தின் கொடூரமாக தான் இருக்குது. ஸோ இன்ஷால்லா எல்லாருமே அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, நிம்மதியான தூக்கம் கிடையாது. அவங்க மேல எப்ப வேணாலும் குண்டு வந்து விழலாம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. 70,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நாளும் 40, 50 பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேல் அழிய வேண்டும். அல்லாஹ் ஒருத்தவன் தான் போதுமானவன். எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க.
இந்த இஸ்ரேலுன்ற நாசமா போன நாடு அழியணும்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை எனது குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். மேலதிகமான தகவல்களோட உங்களை இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.